ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லைன் சரி கொடுத்துருக்கு. அது அப்படியே அந்த நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் சீனி பாசி. அதுக்கடுத்து என்னென்னா குந்தன் இந்த சின்ன ஸ்டோன் இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டோன் இது ஒட்டி இருக்கு. ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அப்படியே போட்டு இதை ஒட்டி அப்படியே இந்த நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்னா சர்தோசி போட்டு அந்த நெக்லைனை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா மறுபடியும் ஒரு சின்ன ஒரு பீட்ஸ் கொடுத்து ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ் அதே மாதிரி ஒரு கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே இந்த நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இது என்னென்னா பேக் நெக். அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைன் போதும், இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டால் போதும் அப்படின்னாங்க. அதனால் இது பேக் நெக் ஃபுல்லுமே. இனி இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கும் அதே தான். 2 லைன் சரி கொடுத்துட்டு இல்லை செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா சுகர் பீடு அது சீனி பாசி, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டி அதில் அந்த ஜர்தோசி போட்டு அதை கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு பீடு ஸ்மால் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த குந்தன் ஸ்டோன் அப்படியே நம்ம இதில் இந்த ஸ்டோன் இந்த குந்தனில் பார்த்திங்கன்னா 2 டைப் உண்டு. ஒட்டுறதும் உண்டு, தைக்கிறதும் உண்டு. இதில் அந்த ஹோல் தெரியுது பாருங்கள், தெரியுதா? 2 சைட்லேயுமே அந்த ஹோல் இருக்கும். நம்ம வேணால் தைக்கவும் செய்யலாம் இதில். ஸோ அந்த மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி இதே தான் கைக்கும் 2 லைன் சரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு அதே மாதிரி ஸ்டோன் ஒட்டி அதில் ஜர்தோசியை போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த பீடு கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது குந்தன் ஸ்டோன் வச்சு இது பண்ணியிருக்கோம். இதுதான் என்னுடைய. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.